பாய் பாய் மாத்தூர் டெம்பிள். இப்போ இலுப்பக்குடி டெம்பிளுக்கு போக போகிறோம். இலுப்பக்குடி தான் தோன்றீஸ்வரர் சௌந்தரிய நாயகி அம்மன். இது ரெனோவேஷன் நடந்துருக்கு. அநேகமாக உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது காரைக்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அம்மனோட ஸ்தல விருட்சம் இலுப்பை மரம், கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரம். தீர்த்த குளத்துக்கு பைரவர் தெப்பம்னு பேர். ஏன்னா கோவிலில் ரெனோவேஷன் நடந்திருந்தால் கூட சிவனுக்கு பூஜையை விட முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி ஏபிள் டு கெயின் என்ட்ரி ஃப்ரம் தி ரியர் வாசல். லெட் அஸ் see. இலுப்பக்குடி கோவிலோட பின் வாசல். இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்க வெளியில், பியூட்டிஃபுல்லாக. இங்கே தான் கோயிலோட பேக் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு சன்னதி, இது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் குளம், கோபுரம் அண்டர் ரெனோவேஷன். கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். இலுப்பக்குடி தான் தோன்றீஸ்வரர் சௌந்தரிய நாயகி அம்மன். வாட் எவர் வி கேன் சி. ஸோ இன்னொரு கோபுரம், பின் வாசல், தெற்கு வாசல். இனிமேல் இந்த இலுப்பக்குடியோட ஸ்தல புராணத்தை பார்ப்போம். கொங்கண சித்தர்னு ஒருத்தர் மாத்தூரில் இருந்தார். இரும்பெல்லாம் தங்கமாக மாற்றுவார். இந்த கொங்கண சித்தரை பற்றி எங்களோட மாத்தூர் கோவிலோட வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்கள். இந்த கொங்கண சித்தர் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் சிவபெருமான்ட்டு வந்தார். 500 பொன் மட்டும் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு 1000 பொன் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, அதெல்லாம் கோயில் கைங்கரியத்துக்கே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னார். சிவபெருமான் அப்படின்னா ஓகே, நீ இலுப்பக்குடி வா அப்படின்னார். இலுப்பக்குடியில் இலுப்பை மரங்கள் நிறைந்த ஒரு வனத்தில் சிவபெருமான் உட்காந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். சிவபெருமான் சொன்னார், நீ பைரவரை வழிபட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா 1000 பொன் மட்டும் பண்ணலாம் அப்படின்னார். கொங்கண சித்தர் பைரவனை வழிபட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு 1000 பொன் வரையில் பண்ணார். இந்த 1000 பொண்ணும் அவர் பண்ணி முடித்த போது அவர் கையில் இருந்த தங்கம்லாம் அப்படியே ஜோதி ரூபமாக ஆயிடுது, ஜெகத் ஜோதி ஆயிடுது. கொங்கண சித்தர் அதை கையில் எடுக்க பார்த்தார். ஆனால் அந்த ஜோதி அப்படியே பூமிக்குள்ளே புதஞ்சு மாயமாக மறைஞ்சு போயிட்டு ஒரு சிவலிங்கமாக ஸ்வயம்புவா ஜெகத் ஜோதியை பிரகாசிச்சுட்டு வெளியில் வந்துதான். சிவலிங்கம் ஸ்வயம்புவா பிரகாசமாக இருந்ததுனால அந்த கோவிலில் சுவாமிக்கு ஸ்வயம் பிரகாஷேஸ்வரர், தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு 2 பேர் வந்துடுது. இலுப்பை மரங்கள் நிறைந்த இலுப்பக்காடுலேருந்து ஈஸ்வரன் கொங்கண சித்தருக்கு காட்சி அளித்ததுனால இந்த ஊருக்கு இலுப்பைக்குடி அப்படின்னு ஒரு பேர் வந்துடுது. கோவில் வாசல், அதில் எவ்வளோ சிற்பங்கள் பாருங்க, இருட்டாக இருக்கு. சௌந்தரிய நாயகி அம்மன் கோவில். ஸ்வயம் பிரகாஷேஸ்வரர் பலிபீட்டம். நந்தி மூஞ்சி ஒரு மாதிரி திருப்பின்னு இருக்கார். அங்குல விநாயகர் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஒரே ஒரு அங்குலம், 1 இன்ச்சு பிள்ளையார் பியூட்டிஃபுல்லாக கார் பண்ணியிருக்கா பாருங்க. இந்த வீடியோவில் இப்போ காட்டுறோம், ஜூம் பண்ணி காட்டுறோம். ஜஸ்ட் 1 இன்ச்சு, ரொம்ப டீட்டெயில்டு. நேராக போய் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 1 இன்ச்சுக்குள்ளேயே கண், இமைகள், நகங்கள் அதெல்லாம் அப்படியே தத்பூர்வமாக சிலையாக வடிச்சிருக்கா. ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். கேமராவில் அவ்வளோ நல்லா வரலது, சாரி. அங்குல விநாயகர் தூணில் இருக்கார். சௌந்தரிய நாயகி அம்மன் சன்னதி. நின்ற கோலத்தில் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறா. கையில் அபய வரதஹஸ்தம், திருவாச்சியோடு இருக்கா அம்மன். இது ஒரு விசேஷமான ஒரு ஐட்டம். பிரமண்யர், வராகி அம்மன், சௌந்தரிய நாயகி அம்மனோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கா. இதை தவிர இன்னொரு கதை வேற இருக்கு. கும்பாண்டகன் ஒரு ராட்சசன் இந்திராதி தேவர்களை போரிட்டு வென்று விட்டான். வழக்கம் போல தேவலோகத்தை கைப்பற்றி கொண்டு விட்டான். வழக்கம் போல இந்திரனுக்கு ராஜ்யம் போச்சு. காரைக்குடி பக்கம் வந்தார். இலுப்பக்குடியில் தான் தோன்றி ஈஸ்வரரை சரணடைந்து வழிபட ஆரம்பிச்சிட்டார். ஸ்வயம் பிரகாஷேஸ்வரர் அப்படிங்கிற மூர்த்தியிலேருந்து பைரவர் வெளியில் வந்தார். அந்த பைரவர் போய் கும்பாண்டகனை வதம் செய்தார். இந்திரலோகத்தை மீட்டு திருப்பியும் இந்திரனுக்கே கொடுத்துட்றார்.
இது இலுப்பக்குடிக்கு இன்னொரு ஸ்தல புராணம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்த அம்சமாக ஏகபாதன், ஒரே ஒரு கால் தான் இருக்குது பாருங்க. ஏகபாதன் ஒரு கால் தான் இருக்குது. 10 கைகள், யானை மேலே நின்று தரிசனம். சௌந்தரிய நாயகி அம்பாள் சிவன் சன்னதியோட இன்னொரு நடை. வடமொழியில் சுயம்பிரகாச ஈஸ்வரர், தமிழில் தான் தோன்றி ஈஸ்வரர். மதுரை வீரன் கல்லிலே செஞ்சது கிருஷ்ணலீலா. பைரவர் நாய் வாகனம். இது பைரவர் சன்னதி, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஈஸ்வரனை விட பைரவருக்கு தான் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா ரேங்க்கு. பைரவருக்கு பேர் ஆகர்ஷ்ண பைரவர். கையில் அட்சய பாத்திரம் வச்சுட்டுருக்கார். இவருக்கு 2 நாய்கள் வாகனம். வலது பக்கத்தில் இருக்கிற நாய் அவரோட பாதத்தையே பார்த்துட்டுருக்கோம். இடது பக்கத்தில் இருக்கிற நாய் சும்மா நின்றுருக்கும். அந்த பைரவன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு யந்திரம் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. இதுக்கு பேர் நாய்க்கடி பலகை. யாருக்கா நாய் கடிச்சதுன்னா இந்த பலகையை வந்து தொட்டு சுவாமியை கும்பிட்டு போனாக்க நாய்க்கடி விஷம் இறங்கும்னு பேர். ஒவ்வொரு தூண்லையும் 4 சிற்பங்கள் இருக்குது. ஒன்று ஒரு கதை சொல்லுது. இது கண்ணப்ப நாயனார். ஸோ இது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவாள் ஆயிடுச்சுன்னு வந்தோன்னா இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ். ஒவ்வொரு தூண்லேயும் 4 பக்கமும் 4 சிற்பங்கள். ப்ராபப்ளி அபவுட் 500 சிற்பங்கள் இருக்குது. விஷயம் தெரிஞ்சவாள் ஆயிடுச்சுன்னு வந்தோன்னாக்க மேபி வி கேன் ஸ்பெண்ட் 2 days ஹியர். ட்ரெஷர் ஹவுஸ். இது ஒரு குளம், கோவிலுக்கு வெளியில் இருக்குது. இந்த கோவிலுக்கு இது நகர விடுதி. கல்யாணங்கள்லாம் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட். கோவில் ப்ளஸ் ஒரு கைண்ட் ஆஃப் சத்திரம். இலுப்பக்குடி முடிஞ்சுது. இப்போ வேளங்குடி டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம்.